தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு வந்துள்ளவங்க அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ராபர்ட் கியோசாகி எழுதின கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் அந்த புத்தகத்தோட சம்மரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட் எழுதின ராபர்ட் கியோசாகி தான் ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் வேர்டில் ஒரு சிறந்த புத்தகமாக கருதப்படுற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. இந்த கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட்டில் அவர் இந்த உலகத்தில் உள்ள 4 வகையான பணம் சார்ந்த அமைப்புகளையும் அவங்க ஒவ்வொருடைய நிறை மற்றும் குறைகளையும் ஒருத்தர் ஒரு நிலையிலிருந்து மற்ற நிலைக்கு எப்படி போய் அதிகமான பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் மிக அருமையாகவே அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணுன்னா கீழே இருக்கிற லிங்கில் போய் நீங்கள் இந்த புத்தகத்தை அமேசானில் வாங்கிக்கலாம். கேஷ்ஃப்ளோ குவாட்ரண்ட்டில் ஒரு ரத்தின சுருக்கமான விஷயம் என்னென்னா, மொத்தம் இந்த உலகத்தில் 4 வகையான அமைப்புகள் உள்ளன. இந்த 4 வகையான அமைப்புகள் பணம் சார்ந்த அமைப்புகள். 4 வகையானவங்க யாருன்னா, எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிக் பிஸ்னஸ், அதாவது குறைஞ்சது ஒரு 500 பேர் வேலை பார்க்குற மாதிரியான ஒரு பிக் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ். இந்த எம்ப்ளாயி யாருன்னா, எம்ப்ளாயிங்கிறவங்க ஒரு வேலையை தங்களுக்காக வச்சுருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயிங்கிறவங்க யாருன்னா, தனக்கான வேலையை செய்கிறவங்க செல்ஃப் எம்ப்ளாயி. பிக் பிஸ்னஸ்னால் யாருன்னா, அவங்க தானும் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்காது, ஆனால் அவங்க ஒரு சிஸ்டம்ங்கிறத க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் கீழே ஒருத்தருங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, இன்வெஸ்டர்ஸ் தங்களோட பணத்தை முதலீடு பண்ணுவாங்க, அவங்களுக்காக பணம் வேலை செய்யும். இதுதான் இந்த உலகத்தோட 4 அமைப்பு. இந்த 4 அமைப்புகளும் ஒன்று சார்ந்த அமைப்பு தான். இந்த 4ல் ஒன்று குறைஞ்சாலும் இந்த உலகத்தில் பணம் இயங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். இந்த 4 அமைப்புகளுக்குமே ஒரு அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி இந்த தொடர்ச்சியான வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். இதை பற்றி முழுவதும் அறிஞ்சிக்கிடணும்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாம் இந்த 4 பகுதியிலையும் இருந்து நம்ம மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம். இதே 4 பகுதிகளையும் இருந்து மிகப்பெரிய ஏழையானாலும் ஆகலாம். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த கம்பெனியில் ஒரு நல்ல வேலையில் இருக்கிற மூலமாக ஒரு பணக்காரனாலும் ஆகலாம். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறதுலே பணக்காரர் ஆகலாம். பெரிய பிக் பிஸ்னஸ் பண்ணியும் பணக்காரர் ஆகலாம். இன்வெஸ்டராகி பணக்காரர் பண்ணலாம். இந்த 4மே தவறாக செய்கிற பட்சத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஏழையானாலும் மாறலாம். ஆனால் பணங்கிற விஷயத்தில் நீங்கள் பிக் பிஸ்னஸ் இல்லைனா இன்வெஸ்டர், இந்த 2 விஷயத்துலேயும் நீங்கள் அதிகமாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்துனீங்கன்னா ஒரு பணக்காரர் ஆகிறது மிக சுலபம். எப்படி? எம்ப்ளாயி செல்ஃப் எம்ப்ளாயை விட பிக் பிஸ்னஸ் மேனுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பணக்காரர் ஆகிறது மிகவும் சுலபமே. முதல்ல இருக்கிற எம்ப்ளாயிங்கிறவங்க ஏன் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது தனக்கு வேலை இல்லைன்னா பணம் கிடைக்காதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க சின்ன வயதில் இருந்தே ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி வளர்க்கப்பட்ட இந்த சமூகத்தில் அவங்களுக்கு வேலையை விட மிகப்பெரிய அளவில் பயமாக இருக்கும். அதனால் அவங்க தொடர்ந்து எம்ப்ளாயியாகவே இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி எப்படி உருவாகுறாங்கன்னா, அவங்க யாருக்கு கீழேயும் வேலை பார்க்க விரும்ப மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கணும்னு நினைப்பாங்க. தனக்குன்னு ஒரு தனியாக இருக்கணும், இல்லைனா தனக்கு தேவையானதை நானே செய்யணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறாங்க. பிக் பிஸ்னஸ் மேன் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்னுடைய வேலையை யார்கிட்ட காசு கொடுத்து நான் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பிக் பிஸ்னஸ் மேன் யோசிப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் யாருன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு அளவுக்கு தேவையான பணத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த பணத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம், எப்படி ஆக்கலாங்கிறத பற்றி யோசிப்பாங்க. ஸோ அவங்க தான் இன்வெஸ்டர்ஸ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்ட பொய் என்னென்னா, நீங்கள் நேரத்தை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பொய். அதாவது 8 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு 800 ரூபா கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் உண்மையில் என்னென்னா, நீங்கள் நேரத்தை கொடுத்து பணத்தை வாங்குறத விட பணத்தை கொடுத்து அதிகமான பணத்தை வாங்குறது தான் மிகவும் சுலபம். அதாவது ஒரு பணத்தை ஒரு தொழிலில் போட்டோ இல்லை பணத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து உங்களுடைய வேலையை செய்ய சொல்லியோ மிகப்பெரிய அளவில் பணத்தை இரட்டி பார்க்குறது தான் மிகவும் சுலபமான ஒரு விஷயங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. மொத்தம் இதை 2 வகையாக பிரிக்கலாம். அந்த 4 வகையை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா, செல்ஃப் எம்ப்ளாயும் எம்ப்ளாயும் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க. அதே நேரம் பிக் பிஸ்னஸ் மேனும் இன்வெஸ்டர்ஸும் இன்னொரு பக்கத்தில் இருப்பாங்க. எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு உதாரணத்தை எடுத்துக்காங்க. ஒருத்தங்க கட்டிட தொழிலாளியாக இருக்காங்க. அவங்க 8 மணி நேரத்துக்கு ஒரு 800 ரூபான்னு வச்சுப்போங்களேன். அவர்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லைன்னா அவர்களுக்கு அந்த நாளுக்குரிய பணம் கிடைக்காது. இது மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் படித்து ஒரு வேலைக்கு போகணும், அதுவும் இந்த கொத்த வேலையோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான். ஆனால் என்னென்னா, ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும். இரண்டுமே விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு படித்து ஒரு வேலைக்கு போகிற விஷயம் என்னென்னா, தொழிற்சாலைகளுங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களாகவே நீங்கள் எப்போ இருக்க மாட்டீங்க. திடீர்னு ஒரு டெக்னாலஜியை அதில் இம்ப்ளை பண்ணும்போது உங்களுடைய வேலை அதிலேருந்து பறிபோகலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, திரும்ப இன்னொரு வேலைக்காக உங்களை தயார்படுத்துகிறீங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாருன்னா கியோசாகி, அப்படி நீங்கள் இன்னொரு வேலைக்காக தயார்படுத்துகிறத விட உங்களை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரு இன்வெஸ்டராகவோ ஆக்க நீங்கள் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு செல்ஃப் எம்ப்ளாயிலேருந்து பிஸ்னஸ் மேனாக மாறுறது எப்படின்னு தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு எம்ப்ளாயிலேருந்து செல்ஃப் எம்ப்ளாயை மாறுறது எப்படி நீங்கள் உங்களுக்கே கற்றுக் கொடுத்துக்கிட்டீங்க
தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆகலாங்கிறத பற்றி அவர் சொல்ல வராரு. அதே நேரத்தில் அந்த வலது பக்கம் போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிக் பிஸ்னஸ் மேனும் இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு மேனேஜர், அவங்களுக்கு கீழே கொஞ்சம் வேலைக்காரங்கிற மாதிரி ஒரு வகையான சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து பணத்தை மேலும் மேலும் கொடுக்குது. இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய பணத்தை வச்சு ஒரு சிஸ்டம் மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த பணம் அவங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை கொடுக்குது. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து நைட்டு தூங்கும்போது கூட பணம் சம்பாதிப்பாங்க. அவங்க வெளியில் வேறு எங்கேயாவது ஒரு டூர் போனால் கூட அவங்க பணம் சம்பாதிச்சிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது என்னென்னா பேசிவ் இன்கம். அதாவது ஒரு டைம் அவங்க வந்து அவங்களுடைய பணத்தையோ இல்லை அவங்களுடைய சிஸ்டத்தையோ க்ரியேட் பண்ணிட்டா போதும், தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் பேசிவ் இன்கம். ஸோ இந்த பேசிவ் இன்கம் மூலமாக இவங்க வந்து அதிகமான அளவில் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து பிக் பிஸ்னஸ் மேனுக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்டதை விட ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு போகிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். உதாரணமாக செல்ஃப் எம்ப்ளாயும் பிக் பிஸ்னஸ் மேனையும் எடுத்துக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய் யாருன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய வேலையை அவங்களே செய்யணும்னு நினைப்பாங்க. யாருக்கும் வந்து அவங்களுடைய வேலையை பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் வந்து எப்படி பிக் பிஸ்னஸ் மேனாக மாறணும்னா, அவங்களுடைய மென்டாலிட்டியை முதல்ல மாற்றணும். தன்னுடைய வேலையை பிறருக்கு கொடுக்க தெரிஞ்சுக்கணும். தன்னோட வேலையை பிறருக்கு கொடுத்து அது மூலமாக பணத்தை ஈற்ற ஒரு வகையான திறமையை நம்ம கற்று வச்சுருக்கணும். இந்த விஷயத்தில் வந்து செல்ஃப் எம்ப்ளாயும் பிக் பிஸ்னஸ் மேனும் வேறுபடுறாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி வந்து எப்போவுமே வந்து புதிய ஸ்கில்ஸை அணுகி ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு நினைக்காத காரணத்தினால தான் அவங்க மீண்டும் மீண்டும் செல்ஃப் எம்ப்ளாயாகவே இருக்காங்க. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறத எவ்வளோ கடினம்னா, ஒருத்தங்க ரொம்ப நாளாக தொடர்ந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்திலேருந்து விடுபடுறதே எவ்வளவு கடினமோ அதை விட மிகவும் கடினமானது ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு போகிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்காமல் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் பற்ற வைக்காமல் இருக்கலாம். ஆனால் என்னென்னா, உங்களுடைய மைண்ட் செட் வந்து தொடர்ந்து உங்களை வந்து அதுக்காக பழக்கப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மனநிலை என்னென்னா, மீண்டும் மீண்டும் உங்களை வந்து புகைப்பிடிக்கவே வைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நிலைமையில் இருந்து பழக்கப்படுத்திக்கிட்டதுனால அந்த பழக்கத்துலேருந்து வெளியே போக மனசு வராது. ஒரு வகையான பய உணர்வு, இது காரணமாகவே நம்ம ஒரு நிலைமையிலே தங்கிடுறோம். ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறது எப்படின்னா, உங்களே நீங்கள் எஜுகேட் பண்ணிக்கிற ஒரே விஷயத்து மூலமாக தான் ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு போக முடியும். உங்களுக்கு நீங்கள் சுய கல்வியை கொடுத்தா தான் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு போக முடியும். அப்படி நீங்கள் எங்கெல்லாம் வந்து சுய கல்வி எடுக்கிறீங்களோ, அதை எப்போல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்களோ, அப்போ தான் ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கான ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ராபர்ட் கியோசாகி சொல்கிறாங்க. ஸோ இவரோட இந்த புத்தகத்தில் வந்து 4 வகையான அமைப்புகளை பற்றியும் அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயங்களை பற்றியும் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் போய் வாங்கிக்கோங்க. இன்னும் இதே மாதிரியான பல வீடியோக்கள் நம்முடைய சேனலில் வர இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.